வசிப்பேன். எப்படி பண்ணாலும் வசிப்பீங்களா? என்ன பாட்டு பாடினாலும் மோகனாம்பாள் நான் தில்லானா வாச்சு உன் காலை ஒடிக்கல. என் காதல சொல்லிக்கிறேன். காதல சொல்லுங்க. ஹலோ, கரெக்டா தெரியும். நன்றி, மனமார்ந்த நன்றி. கைதிட்டு பாராட்டி அனைத்து அன்புள்ளத்திற்கும் எனது சிறப்பாம் கலைத்துறை சிறப்பாக மனமார்ந்த நன்றி. அடே அப்பா எங்கோ மன வீசுதே. எங்கோ மன வீசுதுங்க. எங்கோ மன வீசுகிறது. அப்பா காட்டுக்கு போய் சொன்னாரு. கண்ணுக்கு எடுத்துமா காவல் பார்க்க சொல்லியிருக்காரு. வந்த உடனே காவல் பார்த்தா நல்லா இருக்குமா? காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் காத்தல் பண்ணணும். நீங்களும் காத்தல் பண்றீங்களா? ஆமாங்க, குளிர் நேரத்துல காத்தல் தான் பண்ண முடியும். பண்ணுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் முழுத்தல். அப்படி சொல்லுங்க. இடையில தள்ளுறதெல்லாம் அறத்தல் குறத்தல். ஆமா, இப்படிலாம் இருக்கு. சரி, உலகமே தள்ளுபடிலாம் இருக்கு. என்ன தள்ளுபடி? எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. யாரு? ஆமா, எங்க அண்ணனுக்கு முன்னாடி அந்த பிள்ளைய கூப்பிட்டு கொஞ்ச நேரம் ஆடி பாடி சந்தோஷமா இருந்துட்டு அப்புறமா நம்ம காவலை பார்க்கணும். ஆமாங்க. எப்ப பார்த்தாலும் நாங்க அப்பா நம்பிராசனுக்கு வேலையே இல்லை. எங்களை காட்டுக்கு அனுப்பிட்டு அவர் நிறைய வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் காத்தல் பண்றாரு. அவர் அறத்தல். ஆமா,
காத்தல் கிடையாது. இன்னொருத்தர் தான் இருக்காரு. அண்ணன் மூத்தாள், அவர் தான் முழுத்தல். அது சரி. அசந்தா மண்டை விட்டுறாரு. ஆமா, அந்த பிள்ளைய கூப்பிடுவோமா? கூப்பிடுங்க. அடியே வந்து கடி. வந்து கடியா? அடடா, இப்படி இருக்கணும் ஐயா. மருது மண்ணால் செய்த சிலை மண் சிலை, பொன்னால் செய்த சிலை பொச்சில்லை. பொச்சிலை பொச்சிலை பொச்சிலை. கண்ணே, எங்க அப்பா உங்ககிட்ட வந்தாரா? உங்க அப்பா நம்பிராசே வந்தாரா? அப்ப நீ எனக்கு சித்தி வேணும். யோ வந்து என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன சொன்னாரு? கண்ணு கருத்துமா காவலை பார்க்கணும்னு சொல்லி இருக்காரு. அந்த ஆளுக்கு வேலை இல்லம்மா. ஏன் காவல் எல்லாம் இப்ப பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் காவல் பண்ணணும். எப்படி பண்ணணும்? காதல்லாம் தெரியுமா? தெரியாது. உன் விழியும் என் ஒளியும் சந்தித்தால் இது கிளியும் அது நெலியும் நெலியும் நெலியும். அதனால என்னுடைய காதல் எப்படியாப்பட்ட காதல் தெரியுமா? புனிதமான காதல், அருமையான காதல். ஆமா, அந்த பொன்மன செம்மல் விஜயகாந்த் நினைக்கையில் அந்த கூண்டுக்குள்ள உன்னை வச்சு எப்படி இருக்க பாருமா. கூண்டுக்குள்ள உன்னை வச்சு கூடி நின்ன ஊரை விட்டு கூடுக்குள்ள போனதல்ல சோழக்கிளியே.